அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் புதுசாக நடக்குதுங்க. அதாவது ஒரு அரசு விழாவாகட்டும் அல்லது வேறு ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சினாலும் சரி. இப்போ புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த சினிமா பாடல்களை அள்ளி இறச்சி விட்றானுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு நடுவில் அது போட வேண்டிய பாட்டா? வேற பாட்டே இல்லையா? ஏன்டா இப்படி கொடுமை பண்றாங்க? அப்படி பாட்டை போட்டு பள்ளிகள்ல குத்தாட்டம் போடும் பெண் நிர்வாகிகள், தாவேக அமைச்சர்கள், தாவேக தொண்டர்கள் கொடுமை பண்றாங்க. ஒரு பள்ளியில கிரவுண்ட்ல முதல்வரோட முகத்தை வரைஞ்சி மதியான நேரத்துல வெயில் அந்த குழந்தைய போய் உட்கார வச்சிருக்காங்க. திருவள்ளூர் புதுப்பாக்கம் GFC குளோபல் பள்ளியை சேர்ந்த 3000 மாணவர்கள் 34,000 சதுர அடியில் அவரது பிரம்மாண்ட உருவ வடிவில் திரண்டு நின்றனர். இதை தெரிஞ்ச பெற்றோர்கள் இந்த ஸ்கூலை பயங்கரமா தீத்திட்டாங்க. எப்படி நீ ஒரு கட்சி தலைவரோட புகைப்படத்தை நீங்க கீழே வரைஞ்சி நீங்க போய் உட்கார வைப்பீங்க? பள்ளிக்கும் கட்சி தலைவருக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி அந்த நிர்வாகத்தை ரைட் வாங்கி விட்டாங்க. ஆனா இப்போ இந்த தமிழ்நாடு என்ன சூழ்நிலையில் இருக்குது? திருமண பக்கம் எல்லாம் பெண் பிள்ளைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை. இதுக்கு வாயை திறந்து பேசவே பேசாத ஒரு முதல்வர். அந்த முதல்வரோட புகைப்படத்தை நீங்க கீழே கிரவுண்ட்ல வரைஞ்சி நீங்க அதே குழந்தைங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க நடந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. முதல்வருக்கு முட்டு கொடுக்குறீங்க. என்னத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க? இதுல இன்னும் கேவலமான விஷயம்னா, முதல்வர் விஜய்க்கு முட்டு கொடுக்க நடிகர்கள். நடிகர்கள் கருத்து பேசுங்க, நாங்க வேண்டான்னு சொல்ல. போனாச்சுல என்ன கருத்து பேசி நொட்டனையும் சொல்லு. அதுக்கு முந்தனாச்சுல என்ன கருத்து பேசி நொட்டனையும் சொல்லுங்க. எதுக்குமே கருத்து சொல்லாதவனுங்க இன்னைக்கு நடிகர்ன்ற ஒரே காரணத்தினால விஜய்க்கு முட்டு கொடுக்கலாம் வர்றீங்க. அதுலயும் ஒரு நடிகர் சொல்றாரு, ஏதோ ஒரு மூலையில ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்துட்டாங்கப்பா, கொண்டாங்க. அதுக்கும் விஜய் நீங்க சம்மந்தப்பட்டு எப்படி பேசலான்றானுங்க. டேய், உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? வயிற்றுக்கு சோத்தானே திங்குறீங்க. எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூடங்க இந்த தாவேக அரசை கண்டிச்சு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டில நாம் தமிழ் கட்சி மகளிர் பாசறை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறாங்க. எவ்வளவு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணி பண்றானுங்க. நீங்க வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆட்சியில் ஏறி கிட்டத்தட்ட 40 நாள் ஆக போகுது. எதுக்காவது வாயை திறந்து ஒரு பதில் சொல்றீங்களா? எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. சட்டமன்றத்துல கேள்வி கேட்டாலும் வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு ஊமை கொட்டான உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்க அட்மினை வச்சு ட்வீட் போடுறீங்க. கேள்வி கேட்டா சட்டமன்றத்துல பதில் சொல்லணும். ஜனநாயகத்தின் வழிப்படி நாங்க சட்டமன்றத்தை நேரலையில காட்டுவோம்னு சொன்னேன். இப்ப எதுக்கு அந்த நேரலையை கட் பண்ணி விட்டீங்க? உங்களை எதிர்த்து உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நியூஸ் போட்டா செய்தி ஊடகங்களை முடக்கிறது. உங்களுக்கு பதில் தெரியல சட்டமன்றத்தெல்லாம் லைவா கட் பண்ணி வருது. இதுதான் உங்களோட மாற்றா? இதுதான் மாற்று அரசியலா? தேர்தலுக்கு முன்பு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதை நிறைவேற்ற முடியாது. முடியவே முடியாது. அதை விட்டுறலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. என்ன இதெல்லாம் கொடுமை? எவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க முதல்வர் பிறந்த நாளைக்கு எல்லா பள்ளியிலையும் போய் குழந்தைங்களை வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. பள்ளிக்கு போற ஒரு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கூட்டுமையா கொண்டிருக்கிறானுங்க. அதை பேசுறதுக்கு துப்பு இல்லாத நீங்க அதே குழந்தைங்கிட்ட போய் விஜய் மாமா வாழ்கன்னு சொல்றீங்களே, உங்க குடும்பத்துல எப்படி நடந்தா விட்டுருவீங்களாடா? உங்களெல்லாம் மனசாட்சி இல்ல? எதுவுமே பேச தெரியாது, எதுக்குமே முடிவு சொல்ல தெரியாது, கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாத ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் உங்களை நினைச்சாவே நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இதை விட மிகப்பெரிய குடும்பம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது கருத்து சொல்ல யாராவது வந்தா அவங்கள ஆபாசமா பேசுறது, கொச்சையா பேசுறது. என்னடா மனநிலைமை இருக்கிறீங்க? ஏதோ ஒரு மூலையில ஒரு குழந்தைக்கு நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. எங்க நடந்தாலும் அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது. அதுவும் நம்ம குடும்பம் தான். நாம தட்டி கேட்கலாம். முதல்வர் அப்படின்னாலே நம்மளுக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்குது. நம்மளுக்கு வேலை செய்ய தான் அந்த முதல்வர். அது ராஜாங்கிற பட்டம் கிடையாது முதலமைச்சருங்கிறது. எனக்காக நீ வேலை செய்யணும், என்ன பாதுகாப்பா நீ வச்சுக்கணும், எனக்கு தேவையான அத்தியாவசிய தேவையை நீ பூர்த்தி பண்ணணும். கல்வி, மருத்துவம் எல்லாமே. அதுக்குத்தான் என்கிட்ட நீ வரி வாங்குற, அதுக்குத்தான் என்னை ஏமாத்தி ஓட்டு வாங்குற. குவாரியை மூடுறன்னு சொல்றீங்க, 3 குவாரியை திறக்கிறீங்க. டாஸ்மார்க் 750 கடையை மூடுறங்கிறீங்க, 3 கடையை திறக்கிறீங்க. நான் வந்தா போதைப் பொருள் புழக்கம் இருக்காதுன்னு தாறுமாறா போகுது. நான் வந்தா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புன்னு கொடூரமா போகுது. எதுக்குமே வாய் திறக்காத இந்த முதல்வர் எப்பதான் வாயை திறப்பீங்க? சரி, இதுக்கெல்லாம் கூட சொல்றதுக்கு உங்களுக்கு அறிவு பத்தாதுன்னு கூட நான் ஏத்துக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல உங்க கட்சிக்காரங்க போய் குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல போய் சினிமா போட்டு ஆட விட்டுனுக்குறானுங்க. இதுதான் நீங்க திமுகவுக்கு மாற்றா? இதுதான் நீங்க தூய சக்தியா? இருக்கிறதுலே கேவலமான சக்தி இந்த தாவேக, இந்த முதல்வர் தான். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.